அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி விரய சனியாக மேஷ ராசிக்கு இருக்கு. இது வக்ரமாகிறதுனால விரயத்தை குறைச்சிருமா அப்படின்னாக்க விரயஸ்தானத்துல இருந்தே தான் வக்ரமாகுது. பொதுவாகவே ஒரு கிரகம் அது சுபகிரகமா இருந்தாலையும் பாவகிரகமா இருந்தாலும் வக்ரமாகும் போது உக்கிரமாக செயல்படும், ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படும். அந்த வகையில 12ஆம் பாவகத்திலேயே தான் இந்த சனி வக்ரமாகுது. நட்சத்திர பாதத்துலதான் பின்னோக்கி வருது. இப்ப உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கு. ஆவணி மாசம் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கும் புரட்டாசி மாசம் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் வரும். இப்படி நட்சத்திரத்துல தான் பின்னோக்கி வருது. ஆனா அந்த கட்டத்திலேயே தான் இருக்கு. அப்போ 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி 12ஆம் பாவகத்திலிருந்து வக்ரமாகுது. இந்த 10ஆம் அதிபதியாக தொழில்காரனாக வரக்கூடிய சனி வக்ரம் ஆகும் போது எந்த மாதிரி பலன்கள் வரும்னாக்க குறிப்பா இடமாற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலானோருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படும். அரசு பணியில இருக்கீங்கன்னாக்க டிரான்ஸ்பர் கிடைக்கும், பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோடு டிரான்ஸ்பர் கிடைக்கும். பிரைவேட் வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட இடமாற்றங்கள் ஏற்படும். இது பாசிட்டிவா யாருக்கு இருக்கும், நெகட்டிவா யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்து ஏதோ ஒரு கட்டத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே கடுமையா உழைச்சிருப்பீங்க, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு இருக்கிறவர்களுக்கு, முயற்சி செய்து முடியாமல் அந்த தடைபட்ட இருந்தவர்களுக்கு அந்த தடைகள் விலகி இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த வக்ரம் உங்க ஜாதகத்துல பெற்றிருந்தாக கோச்சாரத்துல வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவான இடமாற்றங்களா இருக்கும், பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். சரி, இந்த சனி எப்ப வக்ரம் ஆகுதுன்னாக்க சனி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப் டு நவம்பர் 27ஆம் தேதி வரலும் வக்ரகதியில செயல்படும். பொதுவாகவே சனி ஆண்டுக்கு ஒரு 140 டேஸ் வக்ரகதியில செயல்படும். இந்த வருஷம் ஒரு 137 டேஸ் வக்ரகதியில இருக்கு. இந்த வக்ரம் பெற்ற கிரகம் உக்கிரமான பலன்களையே செய்யும், அதாவது தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும். அந்த வகையில 12ஆம் பாவகத்துல சனி இருக்கும் போது சுப விரயங்களும் நிறையவே ஏற்படும். நீங்க சுப விரயமா மாத்திக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதாவது சொத்து வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான காலகட்டம் இது. சில பேருக்குலாம் பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பிளாட் வித்துட்டு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். சில பேருக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரும். அதை செய்யலாமான்னா செய்யலாம் தாராளமா. அதே போல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் முக்கியம். உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அட்டமாதிபதியோட தசையோ அல்லது 6ஆம் அதிபதியோட தசையோ அல்லது இருக்குதுனாக்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சில விஷயங்கள்ல இந்த ஒப்பந்தங்கள் போடுற இடத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொத்து வாங்கும் போது டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணணும். அதே போல விற்கும் போது கம்மியா விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதும் பில்டர் கிட்ட பணத்தை எடுத்த உடனே கொடுத்துடாம ஒரு பார்ஷியல் அமௌண்ட் கொடுத்து அதுக்கான ஒப்பந்தங்களை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல சில விஷயங்கள்லாம் தடையாவும் இருக்கும். இந்த மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுக்தி அவயோக்கியோட தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனாலையும் ஒரு சில விஷயங்கள் மெதுவாக நடக்கும், ஸ்லோவா ப்ராசஸ் ஆகும். அதே போல நடக்கும், ஆனாலையும் ஒரு 3 மாசம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அது கிடைக்கும். இப்போ பதவி உயர்வே எதிர்பார்க்கறீங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, ஆனா நல்ல தசாபுக்தி நடக்குது, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசை நடக்கல, மற்ற கிரகத்தோட அதாவது கேந்திராதிபதி திரிகோணாதிபதியோட தசை நடக்குதுன்னாக்க நீங்க உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகலாம் நவம்பர் 27க்கு மேல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது சனி வக்ரமா உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அவங்க எப்பயுமே வேலையில தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக போராடுவாங்க. ஆனா அந்த வாய்ப்புன்றது அவங்களுக்கு கிடைக்காது. கடினமா உழைச்சாலே அதுக்கான பலன் இல்லாம தவிப்புகள் இருக்கும் அவங்க கிட்ட. அவங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம், அந்த தவிப்புகளுக்கு ஏற்ற சக்சஸ் கிடைக்கும். அதே போல வேலை இல்லாதவர்கள், வேலையை விட்டுட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. மேலும் இந்த 12ஆம் பாவகத்துல இருந்து சனி வக்ரம் ஆகும் போது லாபஸ்தானாதிபதியாகவும் வராரு இல்லையா, அந்த வகையில லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் மேக்சிமம், அதுல லாபங்கள் வரும். முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். அதே போல இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்குலாம். அதாவது விழித்திருந்து வேலை பார்க்கறது, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, குடும்பத்தோட இல்லாம இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது போன்றவையும் சில பேருக்குலாம் ஏற்படும்.
முக்கியமா வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது குழந்தைகளாக இருக்கீங்கன்னா உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். இப்ப இந்த மேரேஜ் லைஃப் பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷராசிக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த சனி 12ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தனித்து இருக்கிறது, அதே போல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கூட கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ், ஏன்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில கணவன் மனைவிக்குள் கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இந்த வக்கர காலத்துல அந்த பிரச்சனை பெரிதாக இருக்காது. வாக்குவாதங்கள் குறையும், கருத்து வேறுபாடுகள் குறையும். தோஷம் இருந்து பிரிஞ்சிருக்கீங்க, வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்குகள் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த 3 மாசத்துல. உங்க ஜாதகத்துல வக்கரம் பெற்று இருந்தா அந்த 3 மாசத்துல கிடைச்சிரும், இல்லைன்னா அந்த 3 மாசம் கழிச்சு கிடைக்கும். அவ்வளவுதான் முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாசிட்டிவா யாருக்கு இருக்குன்னாக்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து நல்ல ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். நீங்க தொட்டது தொடங்கும், வெற்றி அடைவீங்க, உங்களுக்கு சுப விரயங்களே ஏற்படும். கொஞ்சம் நெகட்டிவா யாருக்கு இருக்கோ அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னாக்க, அவங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல நடக்கிற தசாபுக்தியும் 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதியோட தசாபுக்தி அல்லது அவயோகியோட தசாபுக்தி நடக்குதுன்னா அவர்கள் சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணிட்டு டிராக் பண்ணிட்டு போனோம். சப்போஸ் அப்படிப்பட்டவர்கள் வழக்குல இருக்கீங்கன்னா கூட டிராக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் கழிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்டே வரும். இந்த நேரத்தில் ரிசல்ட் வராம பாத்துக்கணும். அதே போல எக்ஸாம் எழுதுறீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி வக்கரமானவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறதுல நிறைய கான்சென்ட்ரேஷன் வரும், நல்லாவே படிப்பீங்க. சப்போஸ் சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகல அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வரும், சில இடர்பாடுகள் இருக்கும், படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் கர்மஸ்தானாதிபதியாகவும் வரார் சனி. 12ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகிறது பாத்தீங்கன்னாக்க அயனஸ்தானத்துல சனி வக்கரமாகும் போது சில பேருக்கு அந்த எதிர்பாலினர் உறவுகள்லாம் கூட ஏற்படும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினர் உறவு பழகிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம், அல்லது மேரேஜே ஆனா கூட சில பேருக்கு எதிர்பாலினரால் ஆதாயம், சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே போல உங்களுக்கு வாழ்க்கை துணிவராலும் ஆதாயங்கள் இருக்கும். ஆனா கருத்து வேறுபாடுகள் குறையும், வாழ்க்கை துணிவராலும் ஆதாயங்கள் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வரன் பாருங்க, கண்டிப்பா அது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து சப்போஸ் ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னாக்க கண்டிப்பா மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக மேரேஜ் ஆகல என்பவர்களுக்காக சொல்றேன். பொதுவாகவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மேஷராசியை பொறுத்தவரையிலும் வெளிப்படையானவர்கள், கோபம் இருந்தாலையும் குணம் இருக்கும். அதே போல நல்ல புத்திசாலிகள், அரசு ரீதியாக தொடர்புடையவர்களாகவே இருக்கிறாங்க. அப்போ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேக்சிமம் இந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றங்கள் வரலாம், ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இடமாற்றமாவே உங்களுக்கு இருக்கும். அதே போல இந்த மேசராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் வாக்கிங் போறது, யோகா பண்றது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, அதே போல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மைண்ட் வச்சுக்கிறது கூட நல்லது. அதே போல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னாக்க ஒரு டிராவல் போயிட்டு கூட வரலாம். ஒரு தொலைதூர பயணமோ அல்லது ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சப்போஸ் இந்த உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, அல்லது பிசினஸ் பண்றீங்கன்னாக்க லாபங்கள் குறைவா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் வேலையை மாத்தாம இருக்கணும், இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. புதிய வாய்ப்பு போனீங்கனாலும் அங்க பிரச்சனை இருக்கும். அதனால இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு நீங்க புதிய வாய்ப்பு தேடுறது நல்லது. நீங்க வேலை தேடுறீங்கன்னா கூட சில விஷயங்கள்ல தடைகளாக இருக்குன்னாக்க அவங்க கொஞ்சம் உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரமாகாத இருக்கும், அல்லது உங்க ஜாதகத்தின்படி அவயோகியோட தசாபுக்தி, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுக்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்போது சில தடை கற்கள்லாம் உங்களுக்கு தென்படும். அப்போ அது தாண்டது எப்படின்னா பொறுமையா இருக்கிறது, இறை வழிபாடு ஃபாலோ பண்றதுதான். சோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வரலாம். அதே போல அது நடத்தும். கண்டிப்பா நீங்க வேண்டிக்கிட்டு வர்றது நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு வரீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேற்றுறீங்கன்னாக்க நடக்கும். நவகிரக வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். மேலும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு வாங்க, எறும்புகளுக்கு, கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு வாங்க. முடியாதவங்க, தேவை உள்ளவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. அன்னதானம் அல்லது ஆடை தானம் செய்யுங்க. கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களுக்கும் தடைகள் தாண்டும் காலமாகவே இருக்கும். சோ மொத்தத்துல இந்த சனி வக்கரமாவது நல்லதா கெட்டதா அப்படின்னா இதை பாத்தீங்கன்னாக்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா இது மிகப்பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். நாள் நீங்க
பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கும், தேடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கும். அதே போல இத்தனை நாள் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இல்ல, போராட்டமா இருக்கு, சில விஷயங்கள் தடையா இருக்குன்னா அந்த தடை நீங்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்கலன்னாக்க சில விஷயங்கள் இப்போ இந்த 3 மாசம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தென்படும். அப்படி தென்படும் போதே நீங்க கவனமா இருந்து உஷாரா இருந்து சில விஷயங்களை பொறுமையா ஸ்டாப் பண்ணி வச்சீங்கன்னாகவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதாவது பிரச்சனை நாமளா போய் தேடி வாங்குறது தான். பிரச்சனை தானா வர்றதை விட அதிகமா நாமளே போய் சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறது. அப்போ சில விஷயங்கள் நாம் செய்யாம இருந்தாவே எந்த பிரச்சனை இல்லாம நாம் பாட்டு நிம்மதியா இருக்கலாம். 3 மாசம் இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா கூட எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வாக்குவாதங்கள் மேலதிகாரிகளோட செய்யாம அல்லது சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா பேசுறேன்னு மற்றவங்களை பத்தி விமர்சிக்காம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. யாருக்குனாக சனி வக்கரமாகாதவர்களுக்கு அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.